கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக், அதுக்கப்புறம் ஸோ நம்ம கொடுத்த ஸ்டாக்கு எல்லாம் ஸோ இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை ஏன் எப்படி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடரோட மனநிலைமை எப்படி இருக்கும். ஸோ ஒரு நல்ல புல்ரனில் இருந்த இந்த நம்ம மார்க்கெட் இப்போ வந்து லாஸ்ட்டாக ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸாக என்ன இருக்குது, 3, 4, 5, 6, 7 டேஸாக உங்களுக்கு கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடரோட மனநிலைமை ஒன்று கரெக்டான டைமில் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும். ஸோ இன்னொன்று ஒரு சிலரோட ஸ்டாக் வந்து எஸ்எல் ஹிட் பண்ணுற மாதிரி கூட ஒரு சூழ்நிலையில் இருக்கும். சில பேரோடைய ஸ்டாக் என்னாகும், ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு என்ட்ரியிலேருந்து ஒரு 3 இல்லை ஒரு 4 கேண்டில் புல்லிஷில் இருந்துட்டு அகைன் மறுபடியும் கீழே 1 or 2 பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மனநிலையில் இருக்கிற ஸ்விங் ட்ரேடரோட மனநிலை இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்கை நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ஸோ நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எஸ்எல் வந்து கரெக்டான இடத்துல கொடுக்கணும், இல்லை ஒரு நம்ம என்ட்ரி எடுத்ததுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் என்ன ஆகும், ஸோ ரீடெஸ்ட் எடுக்குமா இல்லை எஸ்எல்லை ஹிட் பண்ணுமா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு திங்கிங் இருக்கும். ஸோ டார்கெட்னால் பிரச்சனை இல்லை, நம்ம டார்கெட் இதுதான் தெரியும், அதை நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்கை நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு அப்படின்னா, ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணி சூப்பராக ஒரு ஸ்டாக்கை என்ட்ரி கொடுக்குறோம். என்ட்ரி கொடுத்துட்டு டார்கெட் ஹிட் பண்ணது ஓகே ரைட்டு. ஒருவேளை மார்க்கெட் பேரிஷாக, அதாவது மார்க்கெட் கீழே விழுந்துக்கிட்டு இருக்குன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடராக இருக்கணும்னா கரெக்டான டைமில் எஸ்எல்ஐ கொடுக்கணும். இல்லை ரீடெஸ்ட் ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே போயிட்டு கீழே வருதுன்னா அது எதுக்காக வருது, அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகுமா இல்லை எஸ்எல் ஹிட் பண்ணணுமா? ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு 5 இல்லை 6 ஸ்டாக் வந்து நம்ம இது ரிலேட்டிவாக நம்ம ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து வாங்குங்க விற்றுருங்க அப்படின்ற எந்த விதமான பரிந்துரையும் கிடையாது. முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 166 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது, ஸோ கீழே டவுன் சைடில் கீழே விழுந்திருக்கு. ஸோ ஃபுல்லாகவே இறக்கி விட்டுட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 24,358 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இதோட ப்ரீவியஸ் லோ. ஸோ இங்கே வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இந்த நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீக்லி க்ளோசிங். ஸோ இன்றைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ பேரிஷில் தான் உங்களுக்கு முடிகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு வீக்லி க்ளோசிங் வர்றதுனால ஸோ லாஸ்ட் ஒரு 5-6 நாளாக உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டிலே பிரிண்ட் ஆனதுனால இன்றைக்கி ஒரு புல்லிஷ் கேண்டில் மேபி பிரிண்ட் ஆகலாம். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 145 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே இறங்கி முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியும், அதாவது நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி பெரிய லெவலில் விழுகலை. ஸோ ஒரு 145 பாயிண்ட்ஸ்ன்றது பேங்க் நிஃப்டிக்கு ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான். ஸோ அப்படியே இருந்தாலும் ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி டவுன் சைடில் தான் வந்துட்டுருக்கு. ஒரே ஒரு ஹோப் இருக்குதுன்னு வைங்களேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த லோவை கட் பண்ணலை இன்னும். ஸோ இங்கேருந்து இந்த பேங்க் நிஃப்டி மேலே போகலாம் மேபி. இப்படி போகும்போது ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் உங்களுக்கு மாதிரி தெரியும். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இப்படி தான் தெரியும். ஸோ இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் போல தெரியும். ஸோ மேலே போணுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதாவது பேங்க் நிஃப்டி மேலே போகும்போது நிஃப்டியும் உங்களுக்கு ஹோல்ட் ஆகும். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், ஸோ இது ரைட் ஷோல்டர் க்ரியேட் ஆகலாம் இப்படி மேலே போணுச்சுன்னா. ஸோ இங்கேருந்து இங்கே புல் பேக் ஆகணும்.
அப்படி போணுச்சுன்னா நம்ம மார்க்கெட்டும் கொஞ்சம் தப்பிக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர். இந்த மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே விழுந்தாலும் இந்த நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5% வந்து மேலே போயிருக்கு. ஓகே, இந்த ஸ்டாக் வந்து நிறைய பேர் ஹோல்டு பண்ணுறதுக்கான வாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இதோட டார்கெட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 4362 அப்படின்றது நெட்வொர்க்கு உங்களுக்கு ஒரு டார்கெட்டாக இருக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் ஹிந்துஸ்தான் காப்பர். ஹிந்துஸ்தான் காப்பரும் ஒரு 6% வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்டாக இருக்குது. ஸோ டார்கெட் வந்து நியர்பையில் இருக்குது. ஸோ இந்த 348 அப்படின்றது உங்களுக்கு ஹிந்துஸ்தான் காப்பரோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஹிந்துஸ்தான் காப்பரோட ப்ரைஸ் வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை வந்து ஹிந்துஸ்தான் காப்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஸ்டாக் இதுதான். ஸோ ஒரே ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் ஜிங்க். இந்த ஹிந்துஸ்தான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெர்டன்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான் இது. ஸோ நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருந்திருப்போம் பிரேக் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்லைன் பிரேக் ஆகி ஒரு நிமிஷம் நெக்லைன் பிரேக் ஆகி மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, அதாவது இங்கே நெக்லைனை வந்து இந்த பிளாக் கலர் லைனு. ஸோ இதை உடச்சி மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் முடிச்சுட்டு இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு, ஸோ நேத்திக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் அப்படின்றத நம்ம வந்து இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரைட் ஷோல்டரோட இந்த லோ. ஸோ இந்த லோவில் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எஸ்எல் மெயின்டைன் பண்ணலாம். 430 அப்படின்றத நம்ம எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்துஸ்தான் ஜிங்கோட டார்கெட் நியர்பை, அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இந்த 537 அப்படின்றது உங்களுக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்கோட டார்கெட்டாக இருக்கும். அது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஃபாலில் தான், சரியான ஃபால். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 755. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இதோட ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணலாம். ஒருவேளை இந்த ஹிந்துஸ்தான் காப்பரும் ஹிந்துஸ்தான் ஜிங்க்கும் இந்த நியூஸ் ஹாலில் மேலே போகுது அப்படின்றதுனால நம்ம சாட்டர்டே சண்டே ஸோ இதை பற்றி நம்ம ஒரு ஃபண்டமெண்டல்லாம் அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை நிறையா பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து வேடிலால் இண்டஸ்ட்ரீஸ். இந்த வேடிலால் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அதாவது பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு 2 டேஸாக உங்களுக்கு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் கலரை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இப்போது ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒன்று இங்கே இருந்துட்டு மேலே போகலாம். ஸோ மார்க்கெட் வேறு பேரிஷாக இருக்குது. அப்படி ஒரு வேளை இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணி இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா இதோட நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்ட் ஒன்று நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மைனர் ட்ரெண்டில் வந்து சப்போர்ட் எடுக்கணும். அப்படி எங்கேயும் சப்போர்ட் எடுக்கலைன்னா இந்த ஸ்டாக் வந்து அகைன் மறுபடியும் கீழே ஃபால் ஆகிரும். ஸோ அதாவது ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்கியிருக்கோம், அது இந்த மாதிரி விழுக போகுது அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது, அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைனர் ட்ரெண்ட் லைனை வந்து இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் கீழே விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம எஸ்எல் வந்து இந்த மைனர் ட்ரெண்டை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ நம்ம எஸ்எல்லை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மதர்சன் சுமி. இந்த மதர்சன் சுமி பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த ஸ்டாக்கு ஸோ இதை வந்து ரவுண்டிங் பாட்டம் சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்தது அந்த ரவுண்டிங் பாட்டம் நான் இன்ட்ராடே பண்ணும்போது அதை வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜோனை இப்போது இந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கேருந்து அதாவது இந்த ஜோனில் இருந்து இந்த ரவுண்ட் அதாவது எப்படி சொல்கிறது இந்த ஹேண்டிலை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அகைன் அதோட டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட் 2 டேஸாக என்ன இருக்குது பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும். ஒருவேளை நீங்கள் புக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ கூட ஒரு 3 or 4% வந்து ப்ராஃபிட்டில் இருந்தோம்னா நான் இப்போ புக் பண்ணுறது ஒரு
கரெக்டான டெசிஷனாக இருக்கும். இல்லை அப்படின்னாலும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இந்த கப்போட ஹேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதையும் உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் இங்கே. ஸோ இங்கே இருந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகும். ஆனால் இவ்வளோ தூரம் நம்மளால் வெயிட் பண்ண முடியுமா? ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்விங் ட்ரேடர் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்ம எஸ்எல்ல வந்து கம்மியான எஸ்எல்ல நம்ம, அதாவது எஸ்எல் மீன்ஸ் ஸ்டாப் லாஸை வந்து நம்ம கம்மியாக கொடுக்கணும். ஏன்னா ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம், 10ல் 6 சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, இல்லை 7 சக்ஸஸ்ஃபுல் ஆகுதுன்னு வைங்களேன். ஆனால் இந்த 3ல் நம்ம எந்த அளவுக்கு எஸ்எல் கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் ஸோ நம்மளோட ப்ராஃபிட் எந்த அளவுக்கு அதோட ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்றத நம்மளால் நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கணும் அப்படின்னா நம்ம எஸ்எல் கம்மியாக கொடுக்கணும். ஓகே, நீங்கள் என்ன இந்த ஸ்டாக் நீங்கள் யாராவது வச்சுருக்கீங்கன்னா இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் தான்லா பிளாட்ஃபார்ம். இந்த தான்லா பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் ப்ளஸ் ஹேண்டில், ஸோ அதாவது ரவுண்டிங் பாட்டம் ப்ளஸ் ஹேண்டில் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி மேலே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வந்துச்சு. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் ஒரு 4 கேண்டில் வந்து உங்களுக்கு 3 கேண்டில் வந்து உங்களுக்கு சைட்வேஸும், லாஸ்ட்டாக நேற்றுக்கு வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஒரு பேரிஷ் கேண்டிலும் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் ஸோ இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. ஸோ ஆனால் ஸோ அதாவது ஐடியில் ஒரு அழுத்தம் இருக்குது. ஸோ இந்த தான்லா பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ நேற்றுக்கு கூட இந்த டிசிஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லோவாக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஓகே, அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ அதை பற்றி நம்ம ஷார்ட் டேர்முக்கு நாம் அனாலிசிஸ் பண்ண அந்த ஜோன் அதை இப்போ தான் உங்களுக்கு ரீச் பண்ணியிருக்கு. ஓகே, அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பேசுவோம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ இந்த சப்போர்ட்ன்றப்போ ஸோ 707 அப்படின்றது இந்த சப்போர்ட்டை வந்து இந்த ஸ்டாக் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஒருவேளை இதை உடைக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இதை உடச்சி கீழே ஓப்பன் க்ளோஸ் வந்துச்சுனாவே நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். ஏன்னா மார்க்கெட் வந்து நமக்கு சாதகமாக இல்லை அப்படின்றப்போ நம்ம எஸ்எல்ல முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக கொடுத்துட்டு வெளில வந்துடுறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியாக ஸ்டாக்கை வாங்கிட்டு ஒரு வேளை எஸ்எல் எனக்கு தெரியலை, இல்லை டார்கெட் எனக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாக்கை அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ முடிவு உங்களுடையது தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐஆர்எம், அதாவது ஐஆர்ஐ எனர்ஜி, ஐஆர்எம் எனர்ஜி நினைக்கிறேன். ஆமாம், ஐஆர்எம் எனர்ஜி. இந்த ஐஆர்எம் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்வேஸை, அதாவது இந்த ஜோன், இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வந்துச்சு. ஸோ அப்படி வரும்பொழுது நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த பிரேக் அவுட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த ஜோன் ஸோ இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அகைன் மறுபடியும் ஒரு ரேட்டஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 டேஸுக்கு அப்புறம் ஒரு ரேட்டஸ்ட் எடுத்துச்சு. ஸோ இந்த கேண்டில் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா லாஸ்ட் 2 டேஸாக உங்களுக்கு இங்கே தான் அரைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதோட ஸோ அதாவது இங்கே நம்ம அதாவது இந்த கேண்டில் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணியிருந்தோம்னா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கு இதுதான் உங்களுக்கு எஸ்எல்ல நம்ம அதாவது இங்கே வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஸோ இங்கே இறங்கிட்டு இங்கே நீங்கள் எஸ்எல்ல கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது என்ன ஆகும், கீழே உடச்சி கீழே வந்துச்சுன்னா இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ஒருவேளை உங்களால் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ண முடியும்னா ஒரு நல்ல, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இங்கே வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ட்ரேடர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் அப்படின்றப்போ நம்ம வெயிட் பண்ணுற அந்த டைமையும் நம்ம கொடுக்கக்கூடாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கேயே என்ன பண்ணிடுவேன், ஸோ இங்கேயே எஸ்எல் கொடுக்குறது தான் கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ இதை உடச்சி கீழே க்ளோசிங் வச்சாவே நம்ம எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளில வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் வரும்போது நான் அகைன் மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுத்துக்கிறலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ஹெச்பிசி. இந்த என்ஹெச்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட்டில் இருந்து, அதாவது இந்த ஜோனில் இருந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே புல் பேக் ஆச்சு. ஸோ நம்ம இங்கே தான் என்ன சொல்லியிருந்தோம்னா அதாவது பிரேக் இங்கே இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்ம கொடுத்துருந்துருப்போம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 4 or 5 டேஸாக என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு கீழே தான் வந்துட்டுருக்கு. ஒன்று உங்களுக்கு ஒரு ஸ்மால் குட்டி கேண்டிலாக வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள்
இப்போதைக்கு ஒரு 6 or 7% வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட்டை கட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு வெளியில் வந்துடுறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி கீழே விழுந்துட்டுருக்கு, இன்னும் ஃபர்தர் ஃபால் வர்றதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஒரு 3 or 5% வந்து ப்ராஃபிட்டில் நம்ம இருந்தோம்னா நம்ம அதை ப்ராஃபிட்டை கட் பண்ணிட்டு வெளில வர்றது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஏவிஎல். ஸோ ஏவிஎல் அப்படின்றது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அது ஆல் டைம் ஹைக்கு மேலே உங்களுக்கு என்ன இருக்குன்னா உங்களுக்கு உடச்சி மேலே போச்சு. ஸோ இப்போ என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக ஒரு 4 கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு ஒரு சைட் வேஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ட்ரெண்ட் லைன் 532 அப்படின்ற இந்த ட்ரெண்ட் லைன் வந்து அதாவது ஆல் டைம் ஹையை உடச்சிட்டு போணுச்சு இல்லையா. ஸோ அந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம் ஒன்று. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பராக நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்குது. இந்த மைனர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்களா, ஸோ இந்த மைனர் ட்ரெண்ட் லைனும் ஸோ இதோட ப்ரீவியஸ் லோ, அதாவது இதோட ஆல் டைம் ஹை, ஸோ இந்த 2 ஜோனும் ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த 2 ஜோனில் உங்களுக்கு இதோட ரெண்டுமே ஒன்றா இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஜோன் வந்து உங்களுக்கு இதை உடைக்கும் பட்சத்தில் எது ஒன்று இந்த லோவை உடைக்கணும், அதாவது இதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போணுச்சு இல்லையா 532 அப்படின்ற அந்த பாயிண்ட்ஸு உடச்சி கீழே வந்துச்சுனாலும் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்றதுனால இதை உடச்சிச்சாவே உங்களுக்கு நம்ம வந்து எஸ்எல்ல கொடுக்கணும். ஸோ எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடணும். அது வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ இது எல்லாமே என்னுடைய பார்வை மட்டுமே. ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனாக நீங்கள் எடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற லாஸ்ட் ஸ்டாக் ஸ்வெலக்ட் எனர்ஜி. இந்த ஸ்வெலக்ட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே நம்ம கொடுத்த ஸ்டாக்கு தான். ஸோ நம்ம வந்து அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்டாக கீழே விழுகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ராஃபிட்டை கட் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு 5% இருந்தீங்கன்னா வெளியில் வந்துடுறது நல்லது. உங்களுக்கு ப்ராஃபிட்டை நம்ம கையில் எடுத்த மாதிரி இருக்கும் ஒன்று. இன்னொன்று நம்மளோட கேபிட்டலையும் நம்ம கைக்கு வந்துடும். ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கும். ஒரு ப்ராஃபிட்டோட வெளியில் வர்றது அப்படின்றது ஒரு நல்ல விஷயந்தான். இல்லை நான் வந்து வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இதை ஒரு ஷார்ட் டேர்முக்காக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை எனக்கு இந்த இன்னும் நிறைய நான் வந்து ரிட்டர்ன்ஸை வந்து அதாவது இதுக்கு மேலேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1481. ஸோ நான் ஒரு ஷார்ட் டேர்முக்காக வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் ஸ்விங் ட்ரேடிங்காக வச்சுருக்கீங்கன்னா டிசிஷன் உங்களோட தான். ஒவ்வொரு மனுஷனோட மைண்ட் செட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்லேருந்து நான் இப்போ வெளியில் வந்துடுவேன். ஏன்னா நான் ஒரு ப்ராஃபிட்டோடையும் வெளியில் வந்துடுவேன். என்னோடய கேபிட்டலும் உங்களுக்கு என் கையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த கேபிட்டல் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம மார்க்கெட் வந்து கீழே இறங்கும்போது ஒரு ஸ்டாக் வந்து நம்ம எப்படி அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய காமெண்ட் வரவேற்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்ட ஸ்டாக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த டைமில் வந்து பிரேக் அவுட் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா அது ஃபேக் பிரேக் அவுட்டாக நிறையா இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.